வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்குண்டான ஸ்பெஷல் vlog என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் vlog. நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலுடன் எதிர்பார்த்த கிச்சன் டூர். நானும் இந்த வெயிலுக்கு எதிர்பார்த்து சரி அதுக்காக எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் கிச்சன் வெளிச்சமா இருக்கும். எனக்கு பின்னாடி பார்த்தேன் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் மரங்கள். ஸோ அதனாலயே கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும் கிச்சன் எப்பயுமே. ஸோ ஒரு நாள் நல்ல பிரைட் லைட் அடிக்கிறச்சு எடுத்துடலான்ற பிளான்ல இருந்தேன். அது நடக்கல. என்ன முடியறதோ நம்ம பண்ணிடலாம். ஸோ எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த கிச்சன் டூர் வாங்கோ, என்னோட கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நான் டெய்லி உங்களுக்கு வீடியோவில் என்னோட கிச்சனை ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு தான் குக்கிங் ஆரம்பிக்கிறேன். ஸ்பெஷலா காமிக்கிறதுக்குன்னு பார்த்தாக்கா இந்த கபோர்டுக்குள்ள என்ன இருக்குன்னு காமிக்கணும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி எல்லா சாமான்களும் நான் வெளியில தான் வச்சிருக்கேன். ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து கிளம்சியா ஃபீல் பண்றவா எந்த வீடியோ அழகா இருக்கோ போய் பாருங்க. நானுமே அழகான வீடியோ எல்லாம் பார்ப்பேன். சோ அதனால எனக்கு சில மெடிக்கல் கஷ்டங்கள் இருக்கு. இந்த காலர் போன் உடைஞ்சிருக்கு, இந்த ஷோல்டர் இறங்கி இருக்கு, எனக்கு கை லிஃப்ட் பண்றதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சோ அதனால நான் கைக்கு எடுக்கிற தூரத்திலேயே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்துக்கணும். எனக்கு என் கிச்சன் என்னுடைய ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு இடம், எனக்கு பிடிச்சமான ஒரு இடம். ஸோ அதனால என் கிச்சனோட டூரை உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உங்க ஆவலுடன் எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லச்ச ஒரு ஞாபகம் வந்தது. நெய்வேலியில அமராவதி தியேட்டர் இருக்கு, 17th பிளாக்ல NLC தியேட்டர். அதுல எவ்ரி வெட்னஸ்டே ஆட்டோல சினிமாவை அனௌன்ஸ் பண்ணுவா. இந்த மாதிரி மைக்ல வச்சுட்டு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உங்கள் அமராவதி திரையரங்கில் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போடுவோம். நாங்க அந்த ஆட்டோ பின்னாடியே ஓடி போய் அந்த நோட்டீஸ பொறுக்கின்னு வருவோம். எனக்கு இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லச்ச அமராவதி தியேட்டர் ஞாபகம் வந்தது. சோ இன்னைக்கு நம்ம இப்ப கிச்சனுக்குள்ள போலாம். என்ன காமிக்கிறது நிஜமாவே 12th எக்ஸாம் மாதிரி எனக்கு இருக்கு. இப்ப வாங்க நான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். பின்னாடி பாருங்க எவ்வளோ இருலோகமா இருக்கு. காத்தால ஒரு 10:30 மணி, அப்பயே என்னமோ இப்பதான் 6 மணி விடியற மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு இந்த சாரி பத்தி சொல்லல. இந்த சாரி ஒரு ஆதிவாசி பியோர் ஹேண்ட்லூம் சாரி. இதுக்கு பேர் சாந்தாலி ஆதிவாசி ட்ரெடிஷனல் ஆதிவாசி சாரீஸ். இந்த சாந்தாலி ட்ரைபல் எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல ஒரிசா, பீகார், அஸ்ஸாம், ஈவன் கொஞ்சம் திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் இந்த ஏரியால எல்லாம் இருக்கிறவா. இந்த ஆதிவாசி பீப்புள் ஒன் ஆஃப் த லார்ஜ் குரூப். அதாவது இந்தியாலே சில ஆதிவாசி ட்ரைபல்ல இருக்கிறவாழ்ல இவாளும் ஒரு லார்ஜ் நம்பர் இருக்கிற ஒரு ஆதிவாசி பீப்புள். அவளுடைய ட்ரெடிஷனல் சாந்தாலா ட்ரைபல் சாரி, ஆதிவாசி சாரி. இது பியோர் ஹேண்ட்லூம் சாரி. இத அவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா கண்டாங்கி ஸ்டைல்ல, சாரி கண்டாங்கின்னு சொல்லக்கூடாது, கண்டாங்கின்றது ஒரு டைப் ஆஃப் சாரி. கட்டம் போட்ட புடவைக்கு கண்டாங்கின்னு சொல்லுவா அந்த ஸ்டைலுக்கு. இத பின் கோசம் வச்சு கட்டுவா. நம்ம ஊர்ல எல்லாம் சவுத் சைட்ல எல்லாம் பின் கோசம் வச்சு கட்டுவா இல்லையா சாரி. நான் ஸ்கூல் படிக்கிற நாள்ல டான்ஸ்க்கு நிறைய பின் கோசம் கட்டி டான்ஸ் எல்லாம் நிறைய ஆடி இருக்கேன். சோ அந்த மாதிரி பின் கோசம் வச்சு கட்டுற சாரி இது. கொஞ்சம் அதாவது ஒரு ஹைட் கம்மியா, அதாவது கால் கீழே இவ்வளவு தூரம் தெரியும். நல்லா அழகா கொலுசு எல்லாம் போட்டுண்டேன்னா பாக்குறதுக்கு கொலுசு அழகா பளிச்சுன்னு தெரியும். பின் கோசம் வச்சு இப்படி எடுத்து வச்சு இப்படி சொருகுவா. அந்த மாதிரியான ஒரு சாரி இது. அதனால ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா சாரியோட ஹைட் கம்மியா இருக்கு. நான் இதை ஆன்லைன்ல வாங்கினேன். இதோட விலை 525 rupees என்னமோ தான் இந்த சாரி. பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் சாரி. டெக்ஸ்சர் அவ்வளவு நன்னா இருக்கு, அகல லென்த்தா இருக்கு சாரி. ஹைட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நானே ரொம்ப ஹைட் கிடையாது. சோ ஹைட் ஜாஸ்தி இருக்கிறவா இதை வாங்கவே கூடாது. கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வரவே வராது. இவ்வளவுதான் வருது சாரி. சோ இதுதான் இஃப் பாசிபிள் நான் இதை முடிச்சுட்டு கண்டாங்கி சாரி ட்ரை பண்றேன் கட்டிக்கிறதுக்கு. நன்னா வந்ததுன்னா காமிப்பேன், காமிக்கலன்னா நன்னா வரல, கன்றாவியா இருந்ததுன்னு அர்த்தம். சோ அதனால இதுதான் இந்த சாரியோட கதை. நான் போட்டு இருக்கிற ஆக்சசரிஸ் இது எல்லாமே
ஆக்சிடைஸ்ட். இதெல்லாமே வந்து செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். இதுவும் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல் தான் இது. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான மேக் ஓவர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னோட பெருமாள் சன்னதி இதுதான். இதுக்கு மேலே நான் வந்து சாலிகிராமம்லாம் வச்சுருக்கேன். நான் ரொம்ப அடிக்கடி எல்லாத்தையும் திறந்து காமிச்சு அது பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மேலே வந்து இப்போ என்னுடைய எல்லா டப்பாக்களும் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா, பொதுவாக நான் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பேர் எழுதி வச்சுருப்பேன். என்னமோ எங்கள் ஆத்துக்கு யாராவது வந்து எனக்கு தலிகை பண்ணி போட்டானா அவளுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் என்றைக்கும் நடந்தது கிடையாது. இதில் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா, நான் பின்னாடியே வந்து இதுவும் எழுதியிருப்பேன், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஆக்சுவலாக என் பொண்ணு வந்து சமைச்சா அப்படின்னாக்கா அவளுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்கோசரம் இங்கிலீஷில் எழுதி வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் மாடியாத்து பொண்ணுமே வந்து ஆன்ட்டி எனக்கு அது எதாவது வேணும்ன்ட்டு அதுவாக எடுத்துன்னு போகும். ஸோ இங்கிலீஷில் இருந்தால் அதுங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஈஸின்னு. ஆனால் ஆஃப் லேட் அதுங்க வந்து கூகுள் லென்ஸ் வச்சு என்னென்னன்றதை கண்டுபிடிச்சிடுறதுங்க. ஸோ இங்கிலீஷில் எழுதணுன்ற அவசியம் கூட இல்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தேன்னாக்கா அன்றாட தேவைக்குண்டான 1 கிலோ டப்பாக்குள்ள எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே சமையலுக்கு வேணுமானது. இதில் சர்க்கரை இருக்கும், இதில் வந்து நாட்டு சர்க்கரை, டீ தூள், காஃபி பொடி இதெல்லாம் இங்கே இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தேன் அப்படின்னாக்கா பூஜைக்கு வேணுமான கோலமாவு, அதுக்கப்புறமா வந்து திரி, அதுக்கப்புறம் பெருமாள் சம்மந்தப்பட்ட எல்லா சாமான்களும் இந்த இடத்துல வச்சுருப்பேன். ஊதுபத்தி, குங்குமம் இதெல்லாம் இருக்கும். இந்த கபோர்டுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக இந்த கம்போர்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தேன்னாக்கா இந்த வச்சு கொடுக்குறதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரிலாம் தேவைப்படும்ல. அது சம்டைம்ஸ் வந்து திராட்சை பழங்கள் என்னைக்காவது இல்லாமல் போயிடுத்து அப்படின்னாக்கா அன்றைக்கி திராட்சையோ ஏதாவது கல்கண்டோ அந்த மாதிரி வச்சு பண்ணுவேன் நான். இங்கே பார்த்தேன் அப்படின்னாக்கா சில ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அதே போல் சின்ன சின்ன வத்தல்லாம் வச்சுருக்கேன். இந்த இதுலேயுமே நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா இது மிளகா வத்தல் இருக்கும் இந்த இடத்துல. இதில் வந்து கொத்தரங்காய் வத்தல் வச்சுருக்கேன். இங்கே வந்து அப்பளம், இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நார்மலாக ஒரு வத்தல் பொரிப்பேன் இல்லையா, புஷ்ஷுன்னு பெருசாக வருமே, அந்த வத்தல் வச்சுருக்கேன். இந்த செக்ஷன் ஃபுல்லுமே வத்தல் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து அம்மான் பச்சரிசின்னு சொல்லிட்டு ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காத்தால் எழுந்தால் வெறும் வயிற்றில் ஒரு திருக்கடிகை போட்டு சாப்பிட்டேன்னா எப்பேற்பட்ட குடல் புண் அல்சருக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மருந்து. ஈவன் அது கேன்சருக்கு கூட அந்த வலியை பொறுக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்குன்றா. ஸோ ரொம்ப எஃபெக்டிவான மருந்து. ரொம்ப நெஞ்செரிச்சல், வயிறு புண்ணு, அல்சர் ஆகிடுதுன்னா ஒரு 5 நாள் அதை நீங்கள் வந்து வெந்நீர்லேயோ இல்லை பால்லையோ வெதுவெதுப்பான பால்லையோ கலந்து சாப்பிட்டேன்னா அந்த அம்மான் பச்சரிசி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப போட்டுக்கக்கூடாது. திருக்கடிகைன்றது இந்த 3 விரலால் எடுக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணிட்டா போகிறோம். இதெல்லாம் என் பொண்ணோட சாமான்கள். அவெல்லாம் மோஸ்ட்லி அந்த இன்டர்நேஷ்னல் ஃபுட் ரெடி பண்ணச்சா அந்த வாட் இஸ் தட் விதவிதமான சாப்ஸ்டிக்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கா. அடுத்தாப்பில் அப்படி பார்த்தேன் அப்படின்னாக்கா இதில் வந்து நான் இந்த குழம்பு பொடி வந்து இங்கே சாம்பார் பொடி வச்சுருக்கேன், இங்கே சாம்பார் பொடி வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே குழம்பு பொடி, அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த இதிலலாம் கிடைக்கும் இல்லையா, பீட்ஸா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ஆரிகானோஸ்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா இதில் கலெக்ட் பண்ணி போட்டு வைப்பேன் நான். இதில் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா கல்கண்டு வச்சுருக்கேன். எப்படி திராட்சை அங்கே வச்சுருக்கேனோ அது மாதிரி கல்கண்டு வந்து பெருமாள் அம்சைக்காக வச்சுருக்கேன் சில நாட்களில். இதில் நீங்கள் பார்த்தேன்னா ஓமம், எள்ளு, பிளாக் சால்ட்டு, இதுக்கப்புறமா இதில் சினமன், அதாவது சிலோன்லேருந்து அந்த ஃப்ரெஷ் இது சினமன் கிடச்சிது, அது வச்சுருக்கேன். அதில் குழம்பு இதுக்கு வந்து காரப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா பொடி இதெல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதில் வந்து சோம்பு இருக்கும். இது வந்து இந்த கல்பாசி, இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கிற அடிக்கடி யூஸ் பண்ணுற ஐட்டங்கள்லாம் ரீச்சபிளாக வச்சுருப்பேன். கல் உப்பு, இது பிங்க் சால்ட்டு.
அப்புறம் உங்களுக்கே தெரியும், யாரோ ஒருத்தர் சொன்னால் அவங்க காலத்தில் உப்பு நெய் எல்லாம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி நெய் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு கவுண்டர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். இதுக்குள்ளே வந்து காத்தாலைக்கு தேவையான காஃபி பொடி, பால், டிகாஷனுக்கு உண்டானது, இந்த மாதிரி சாமான்கள்லாம் இதுக்குள்ளே வச்சுருப்பேன். இதில் வந்து பனவெல்லம் வச்சுருக்கேன். நான் காஃபிக்கு அதுதான் போட்டு சாப்பிடுவேன். அடுத்த கபோர்டு அப்படின்னு பார்த்தாக்கா, ஸோ மேலே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற டப்பாலாம் வந்து 2 கிலோ டப்பா பின்னாடி வச்சுருக்கேன். அதில் வந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தேன்னாக்கா, இது வந்து இட்லி அரிசி, கோதுமை மாவு 1 கிலோ போட்டிருப்பேன், ராகி மாவு இருக்கும், வெள்ளை உளுந்து, முழு உளுந்து அரைக்கிறதுக்கு. மற்றபடி இந்த பாட்டில்லாம் ஃபுல்லுமே வந்து ஸ்பேர் ஐட்டங்கள், மசாலா, அதாவது தாளிக்கிற சாமான்கள் எல்லாமே கொஞ்சம் கூட ஒரு 1/2 கிலோ மாதிரி வாங்கி வச்சுட்டு 5 பெட்டிக்குள்ள ரீஃபில் பண்ணிப்பேன் தீர தீர. அதே மாதிரியே தான் இங்கே வந்து சில சாமான்கள், மணத்தக்காளிக்காய் வத்த பொடி, அதுக்கப்புறமா ரவை, பன்சி ரவை, உடச்ச கோதுமை, அப்புறமா வந்து சோயி நகட்ஸு, இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் இந்த கபோர்டுக்குள்ளே பாட்டில்ஸில் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கேன். வேணுங்கிறச்சு நான் அப்படியே இங்கேருந்து எடுத்துப்பேன். நான் செக்ஷன்லேருந்து இப்படி வந்தாக்கா இதில் வந்து புளி வச்சுருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். அதே போல் இதில் வந்து மிளகா வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே அவசர தேவைன்றதுனால அடிக்கடி இங்கேயே எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கேன். எங்கள் அப்பாவோட திருமண் ஸ்ரீசரணம் இதெல்லாம் இங்கே இருக்கும். எல்லா மாவுமே இருக்கும், கடலை மாவு, கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, பெருங்காயம், இதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். நான் ஸ்பேர் எவர் சில்வர் பாத்திரங்கள்லாம் இருக்கும், ப்ளஸ் டப்பாக்கள் நிறையா வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா, ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வரணுன்னாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யாருக்காவது போட்டு கொடுக்கறதுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக சாமான்கள் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கெல்லாம் போகும். அதுக்கு டப்பா நிறையா தேவைப்படும். நான் பிளாஸ்டிக் முடிஞ்ச மட்டும் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் டப்பாக்கள்லாம் அங்கே வச்சுருக்கேன். இங்கே வாட்டர் ஃபில்டர், ஆரோ வாட்டர் ஃபில்டர் இருக்குது. சிம்னி, இதுக்கு மேலே என்ன காமிக்கிறது, அடுப்பு. எல்லாம் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த மேடை மட்டும்தான் அந்த எண்டு வரைக்கும் உள்ளது தான் அப்பார்ட்மெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனோட வந்தது எனக்கு. இந்த பார்ட் வந்து நானாகவே டிசைன் பண்ணி க்ரியேட் பண்ணின்றது இது. ஸோ தட் சர்வ் பண்ணுறதுக்கோ எதுக்கோ உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் பேர் என்ன, கிரைண்டர், மிக்ஸி, இதெல்லாம் வச்சு அரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த செக்ஷன் நானே ரெடி பண்ணின்றது தான். இதில் வந்து கிளாஸ் ஐட்டங்களில் குட்டி குட்டியாக, இப்போ எங்கள் ஆத்துக்கார் வந்து காத்தால மஞ்சப்பொடி இதெல்லாம் வந்து அவர் அங்கே தனியாக வச்சுப்பார். அவர் எடுத்து இது பண்ணிக்கிறது, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இந்த குட்டி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறமா இது அரிசி டப்பா, மிக்ஸி, அஞ்சனை பெட்டி இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து இந்த குக் பண்ணச்ச மூடி போட்டு எடுக்கிற எல்லா இது சின்ன சின்ன வானலிகள் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டு வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினது. இதுக்கு மேலே வந்து ஒரு ஷீட்டு வந்து தனியாக நம்ம வாங்கினாக்கா அதை மூடி போட்டு வைக்கலாம், டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம். இந்த சைடில் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா வெங்கல சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டங்களும் இங்கே வச்சுருக்கேன். சின்ன சின்ன ஐட்டங்கள், பெருசு எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே சிலதெல்லாம் நிறைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய வெங்கல பாத்திரங்களோட கலெக்ஷன்ஸு. இது வந்து பித்தளை. ஆக்சுவலாக இதில் வந்து மூக்கு வச்ச பாத்திரம்னு சொல்லுவாள். சர்விங்க்கெல்லாம் வந்து இதுதான், இதில் ரசம் குத்தி சர்வ் பண்ணுறச்ச யூஸ் பண்ணுவாள். இது யாரெல்லாம் பார்த்துருக்கேள், இது யாருக்கு தெரியும்ன்றத தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. உள்ளே ஈயம் பூசிருக்கு. ஸோ பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 3 கபோர்ட்லேயுமே நான் வந்து சாமான்கள் வச்சுருக்கேன். சப்போஸ் நூடுல்ஸு, அப்புறமா சேமியா, இந்த மாதிரி கொஞ்சம் பிக் கவர்கள் இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். மேலே பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒன்றுத்தில் குழம்பு பொடி அரைச்சிருக்கேன், ஒன்றுத்தில் வந்து சாம்பார் பவுடர் இருக்கும். குட்டியாக இருக்கிற பாத்திரம் வந்து மஞ்சப்பொடி அரைச்சி வச்சது. இது ரெண்டும் அடிஷ்னல் டப்பா. எதுக்கு அப்படின்னாக்கா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் நிறைய பாட்லாக் பார்ட்டி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எடுத்துன்னு போகிறதுக்கு பாத்திரங்கள் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக அது எனக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கோசரம் அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இது மாதிரி அந்த சைடில் வச்சுருக்கல வந்து கிரைண்டர், அந்த மாதிரி சாமான்கள்லாம் வச்சுருக்கேன். எப்போ வேணுமோ அப்போ மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. வெளியில் சாப்பிட்டுட்டு அலம்பி வைக்கிற தட்டுகள், மூடி போடுறது, இதெல்லாமே இட்லி குண்டா எல்லாமே பெரிய ஐட்டங்கள்லாம் உள்ளே வச்சுருக்கேன்.
பால்கனியில் நாங்கள் வந்து துணி உலர்த்திப்போம். அங்கே இருக்கிறது முறம் காய வைக்கிறதுக்கு. மற்றபடி கீழ் ஷெல்ஃபுன்னு பார்த்தாக்கா இதில் வந்து எவர் சில்வர் ஐட்டங்கள் நம்ம டெய்லி புழங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, பவுல்ஸு அந்த மாதிரி சமாச்சாரங்கள் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதில் வந்து கரண்டி உடன் இது எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே தேவையான அனைத்து சாமான்களும் இதில் இருக்கும். இதெல்லாம் செராமிக் ஐட்டங்கள், சர்விங்க்கு ப்ளஸ் மீந்ததை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி சாமான்கள். சரி, இதெல்லாம் நானும் ஏதோ பெருசாக பளிச்சுன்னு அப்படியே ரொம்ப அழகாக காட்டணுன்ற பிளானில் தான் ரொம்ப நாள் இழுத்தடித்தேன். எனக்கு ஒன்றும் ஆற்றுல இருக்கிற அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா வேலைகளில் இது முடியாதுன்னு எனக்கு தோணிடுத்து. அதே போல் குட்டி குட்டி கப்ஸு இந்த மாதிரி சமாச்சாரங்கள் இதுக்குள்ளே இருக்கும். இந்த கபோர்டுக்குள்ளே தான் நான் வந்து என்னுடைய ஆல் செராமிக்ஸ் உடையிற ஐட்டங்கள் எல்லாம் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். எக்கச்சக்கமான எங்கேயாவது ஏதோ ஒரு 15-20 வருஷத்து கலெக்ஷன்லாம் எங்கிட்ட இருக்குது. இதில் கபோர்டில் எண்ணெய்கள், சர்க்கரை, வெல்லம், மண் பாத்திரங்கள், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இங்கே வந்து எண்ணெய் கேன், பெருமாள் விளக்கேற்றுறது, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா கடலெண்ணெய், இது எல்லாமே இதுக்குள்ளே இந்த சைடில் வச்சுருக்கேன். நான் இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். ஸோ மெஜாரிட்டி இவ்வளோ தான். ஃப்ரிட்ஜுக்கு மேலே சும்மா அழகு சாமான்கள், எங்கள் அப்பாவோட பாதாம் மில்க்கு, கபசுரம், மெஜாரிட்டி பார்த்தேன்னா அப்பாவுக்கு தான் நிறைய வச்சுருப்பேன். அந்த கபோர்டில் எங்கள் அப்பாவோட தர்பை, அந்த தர்ப்பணம் பண்ணுறது, இந்த மாதிரி மடி சாமான்கள் அந்த கபோர்டில் இருக்கும். இதிலலாம் வந்து இரும்பு சாமான்கள் வச்சுருப்பேன். இதில் வந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கிளாஸ் ஐட்டங்களில் குக் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு போவேன் இல்லையா, ஐக்கியா கிளாஸ் ஐட்டங்கள் இதெல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ தட் ஊருக்கு போகிற நேரத்தில் குக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சர்வ் வச்சிட்டோன்னா அவள் எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய கிச்சன் டூர். இதுக்கு மேலே ஒன்றும் கிச்சனில் டூரில் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, மெஜாரிட்டி காமிச்சிட்டேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 சைட்லேயும் லைட்டு ஒன்று போட்டிருந்தேன் கீழே, அது என்னமோ எனக்கு வந்து எஃபெக்டிவாக அமையலை. அது என்னன்னு தெரியல, ஃப்ளாப்பாக தான் தோணித்து. போட்டதுக்கப்புறமா அது வந்து இன்னும் கிச்சன் கீழே பிரைட்டாகவும் மேலே டார்க்காகவும் ஆன மாதிரி ஆகிடுத்து. ஸோ அதனால் நான் அதை ரொம்ப ஆன் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி காத்தாலேயே நான் வந்து கிச்சன் டூர் வீடியோ ஷூட் பண்ணதுனால தலிகை பண்ணுறதுக்கு நேரமே இல்லை, டைம் ஆகிடுத்து. ஸோ அதனால் அவசரமாக ஒரு பருப்பு ரசம் பண்ணி சாதம் பண்ணி அப்பளம் பொரிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கு உண்டான தலிகை இவ்வளோ தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே கிச்சன் டூர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கசாமுச்சாவாக இருந்துன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோதான் விஷயம். எங்கள் ஆத்து டூரை பெருசாக காட்டுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்கேன்றதுக்கோசரம் பண்ணியிருக்கேன். ஏன்னா மெஜாரிட்டியை நான் வெளியிலேயே வச்சிருக்கிறதுனால காமிக்கிறதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஸோ இதுதான் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.